திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிட கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். தேர் திருவிழாவிற்காக செய்யப்பட்டிருந்த சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? கொங்கு மண்டலத்தின் 7 சிவஸ்தலங்களுள் முதன்மையாக பெற்றதும் முதலை விளங்கிய திருவனை சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார திருப்பதகம் பாடி மீண்டும் உயிர்வித்து எழச் செய்த திருத்தலமாகவும் கருணாம்பிகம்மன் உடனமர் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் திருத்தலம் விளங்குகிறது. இன்றைய தினம் விநாயகர், சோமஸ்கந்தர், சுப்பிரமணியர், கருணாம்பிகம்மன், சண்டீஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடைபெற்றன. திருவிழாவை ஒட்டி தினசரி சிறப்பு பூஜைகள், சுவாமி திருவீதி உலா ஆகியவை நடைபெற்றன. முக்கிய நிகழ்ச்சியாக 21ஆம் தேதியாகிய இன்று காலை அவிநாசி அப்பர் திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி, தேரோட்ட நிகழ்ச்சியில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் அறநிலைத்துறை அதிகாரிகள், வட்டாட்சியர், மடாதிபதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதி பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் ஆயிரக்கணக்கில் திரண்டு வடம் பிடித்து இழுத்து தங்களுடைய பக்தியை வெளிப்படுத்தினர். 5க்கும் மேற்பட்ட மண்டபங்களில் பொதுமக்களுக்கு அன்னதானமும் ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களும் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் வடக்கு ரத வீதியில் தேர்நிலை நிறுத்தப்பட்டு மீண்டும் நாளை காலை 22ஆம் தேதி காலை திருத்தேர் வடம் பிடித்தல் மற்றும் தேரோட்டம் நிலை நிச்சயர்கள் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.